வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நேரம் மற்றும் வேலை. இது சாக்லேட் மெத்தட் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குது. அதை யூஸ் பண்ணி எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தடு. ஏபிசி இந்த மாதிரி 3 மெம்பர்ஸ் மென்ஷன் பண்ணி கேட்டாங்க அப்படின்னா நம்ம இந்த சாக்லேட் மெத்தட் அப்ளை பண்ணலாம். பாருங்கள், ஏ ஒரு 6 நாட்களுக்குள்ளே ஒரு பர்டிகுலர் வேலையை முடிக்கிறாரு. அதுவே பி 12 நாட்களுக்குள்ளார ஒரு பர்டிகுலர் வேலையை முடிக்கிறாரு. அதுவே ஏ அண்ட் பி 2 பேரும் சேர்ந்தாங்கன்னா அந்த வேலையை முடிக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்? இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்பாங்க. இப்படி கொஷின்ஸ் இருந்தால் அதை எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஏ 6 நாட்கள், பி 12 நாட்கள். நம்ம என்ன பண்ணணும், 6 அப்புறம் 12 இது ரெண்டுக்குமே எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். எல்சிஎம் என்னங்க, 12. ஓகேங்களா? இதுதான் நம்ம டோட்டல் நம்பர் ஆஃப் சாக்லேட்ஸ் அப்படின்னு நினச்சிக்கணும். ஏ ஒரு நாளைக்கு 6 சாக்லேட் சாப்பிட்றாரு. அப்போது 12 சாக்லேட் சாப்பிட்றதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்? அவருக்கு 2 நாள் ஆகும். சரிங்களா? ஏ ஒரு நாளைக்கு 6 சாக்லேட் சாப்பிட்றாருன்னா 12 சாக்லேட்ஸ், அதாவது எல்சிஎம் 12 சாக்லேட் சாப்பிட்றதுக்கு அவருக்கு எவ்வளோ நாள் ஆகும்? 2 நாள் ஆகும். பி ஒரு நாளைக்கு 12 சாக்லேட் சாப்பிட்றாரு. அப்போது மொத்தமாக இருக்க 12 சாக்லேட் சாப்பிட்றதுக்கு அவருக்கு எவ்வளோ நாள் ஆகும்? 1 நாள் போதும் இல்லைங்களா? தென் இது ரெண்டையுமே 2 பேரும் சேர்ந்து அப்படின்னு சொல்லியிருக்கனால ஏயோட அவுட்புட்டையும் பியோட அவுட்புட்டையும் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். A + B 3. ஸோ இந்த எல்சிஎம்மை இந்த 3ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு A + Bக்கான ஆன்சர் கிடச்சிரும். பாருங்கள், ஏ ஒரு வேலையை 6 நாளில் முடிக்கிறாரு. பி அந்த வேலையை 12 நாட்கள் எடுத்துக்கிறாரு முடிக்கிறதுக்கு. 2 பேரும் சேர்ந்தால் எவ்வளோ நாட்குள்ளே அந்த வேலையை முடிப்பாங்கன்னு கேட்குறாங்க. நம்ம இங்கே கொடுத்துருக்க 2 வேல்யூக்குமே எல்சிஎம் கண்டுபிடிக்கிறோம். எல்சிஎம் 12 கிடைக்குது. ஓகே, ஏ ஒரு நாளைக்கு 6 சாக்லேட் சாப்பிட்றாருன்னா 12 சாக்லேட் சாப்பிட்றதுக்கு அவருக்கு 2 நாள் ஆகுது. பி ஒரு நாளைக்கு 12 சாக்லேட் சாப்பிட்றாருன்னா அவர் மொத்தமாக இருக்க 12 சாப்பிட்றதுக்கு 1 நாள் ஆகுது. இது ரெண்டையும் ஆட் பண்ணி வேல்யூ எடுத்து வச்சுக்கிறோம். தென் A + Bன்னு அவங்க கேட்டனால கிடைச்ச எல்சிஎம், இங்கே எல்சிஎம் சொன்னோம் இல்லைங்களா, அந்த எல்சிஎம் வேல்யூவை 3ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா ஏயும் பியும் சேர்ந்து அந்த மொத்த வேலையை முடிக்கிறதுக்கு 4 நாள் எடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? வாங்க நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். இதே மாதிரி 3 மெம்பர்ஸ் வச்சு கேட்குறாங்க. ஏ ஒரு வேலையை முடிக்கிறதுக்கு 10 நாட்கள் எடுத்துக்கிறாரு. அதுவே பி அதே வேலையை முடிக்கிறதுக்கு 15 நாட்கள் எடுத்துக்கிறாரு. சி அந்த வேலையை முடிக்கிறதுக்கு 30 நாட்கள் எடுத்துக்கிறாரு. அப்படின்னா 3 பேரும் சேர்ந்து அந்த வேலையை முடிக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. சேம் முன்னாடி பார்த்து அதே ப்ராப்ளமோட அதே கான்செப்ட் தாங்க. 10, 15, 30 இந்த 3 வேல்யூக்கும் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். எல்சிஎம் என்னது? 30. எல்சிஎம் உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? ஸோ இது எல்லா நம்பர்ஸோட டேபிள்லையுமே நமக்கு கண்டுபிடிக்க வர வேண்டிய எல்சிஎம் வரணும். ஸோ ஓகே, இங்கே 30 தான் எல்சிஎம். 30 தான் மொத்த நம்பர் ஆஃப் சாக்லேட்ஸ். ஏ ஒரு நாளைக்கு 10 சாக்லேட் சாப்பிட்றாருன்னா 30 சாப்பிட்றதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்? 3 நாள் ஆகும். அதுவே பி ஒரு நாளைக்கு 15 சாக்லேட் சாப்பிட்றாருன்னா 30 சாக்லேட் சாப்பிட்றதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்? 2 நாள் ஆகும். சி ஒரு நாளைக்கு 30 சாப்பிட்றாரு அப்படின்னா மொத்த சாக்லேட் 30ம் சாப்பிட்றதுக்கு அவருக்கு எவ்வளோ நாள் ஆகும்? 1 நாள் போதும். கான்செப்ட் புரியுதுங்களா? கிடைக்கிற எல்சிஎம்மை டோட்டல் நம்பர் ஆஃப் சாக்லேட்ஸ்னு வைக்கிறோம். அவங்களோட இண்டிவிஜுவல் ஒர்க் டன் என்னென்னு வைக்கிறோம். அவங்க ஒரு நாளைக்கு எவ்வளோ சாப்பிட்றாங்க அப்படின்னு வச்சுக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இவர் ஏ 10 சாக்லேட்ஸை ஒரு நாளில் சாப்பிடுவார். 30 கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 3 நாள் ஆகும். பி ஒரு நாளைக்கு 15 சாப்பிட்றாருன்னா 30 சாப்பிட்றதுக்கு 2 நாள் ஆகும். சி ஒரு நாளைக்கு 30 சாப்பிட்றாருன்னா மொத்தம் 30 சாக்லேட் சாப்பிட்றதுக்கு 1 நாள் ஆகும். இதை ஆட் பண்ணி டோட்டல் வச்சுக்கிறோம். அவங்க என்ன கேட்டிருக்காங்க? 3 பேரும் சேர்ந்து அப்படின்னு கேட்குறாங்க. A + B + C அப்படிங்கிறதுனால இந்த 3த்தையுமே ஆட் பண்ணியாச்சு. தென் எல்சிஎம் வேல்யூவால் இந்த டோட்டலை டிவைட் பண்ணோம் அப்படின்னா 3 மெம்பர்ஸும் சேர்ந்து அந்த பர்டிகுலர் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்ற ஆன்சர் நமக்கு கிடச்சிரும். 5 days. சரிங்களா? அதுவே டோட்டல் கொடுத்துட்டு இண்டிவிஜுவல் கேட்டாங்கன்னா என்ன பண்ணணும்னா ரொம்ப சிம்பிள் தான். சப்ட்ராக்ஷன். இங்கே வேல்யூலாம் நம்ம ஆட் பண்ணோம் இல்லைங்களா? இந்த வேல்யூ ப்ரீவியஸ் ப்ராப்ளமில் ஆட் பண்ணோம் இல்லைங்களா? அதுக்கு பதிலாக சப்ட்ராக்ட் பண்ணோம். வாங்க இந்த ப்ராப்ளம் பார்க்கலாம். ஏயும் பியும் சேர்ந்து ஒரு வேலையை முடிக்கிறதுக்கு 8 நாள் ஆகுது. ஏ மட்டும் அந்த வேலையை முடிக்கிறதுக்கு 12 நாள் ஆகுது. அப்போது பி மட்டும் எவ்வளோ நாள் எடுத்துப்பார் அப்படின்னு கேட்குறாங்க.
மற்ற எல்லா கான்செப்ட்டுமே சேம் தான். கொடுத்துருக்க வேல்யூஸ்க்கு நம்ம என்ன பண்ணணும், எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். 8 and 12ஓட எல்சிஎம் 24. அப்போது டோட்டல் நம்பர் ஆஃப் சாக்லேட்ஸை 24ன்னு எடுத்துக்கிறோம். ஏயும் பியும் சேர்ந்து ஒரு நாளைக்கு 8 சாக்லேட் சாப்பிடுவாங்க. அப்போ 24 சாக்லேட் சாப்பிட்றதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்? 3 நாள் ஆகும். ஏ மட்டும் ஒரு நாளைக்கு 12 சாக்லேட் சாப்பிடுவார். அப்போ அவர் 24 சாக்லேட் சாப்பிட்றதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்? 2 நாள் போதும். இங்கே சப்ட்ராக்ட் பண்ணணும். ஏன்னா அவங்க இண்டிவிஜுவல் பர்சனோட ஒர்க் டன் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ ஏ மைனஸ் பி பண்ணோம் அப்படின்னு சொன்னால் 1 கிடைக்குது. மற்றபடி அதே தான். பியோட அவுட்புட் கண்டுபிடிக்கிறதுக்கு எல்சிஎம்மை டிவைடட் பை நமக்கு கிடைச்ச இந்த வேல்யூ. இண்டிவிஜுவல் கேட்கும்போது சப்ட்ராக்ட் பண்ணணும், டோட்டல் கேட்கும்போது ஆட் பண்ணணும். அவ்வளோதான். ஸோ 24/1 24 டேஸ் தான். அப்போது பி அலோன் அவங்க எவ்வளோ நாள் எடுத்துப்பாங்க? 24 டேஸில் அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீடியோவில் இதே நேரம் அண்ட் வேலையை வேறு என்ன கான்செப்டில் சால்வ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். Please support and subscribe our channel, friends. Thank you. All the best for your exams.